ஹலோ கைஸ், வணக்கம்பா. வீடியோ எடிட்டிங்கிறது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல ஸ்கில் தான். அதை கத்துக்கிறதுக்கு தெரியாத லாங்குவேஜஸ்ல இருந்துலாம் டுட்டோரியல் பார்த்து 4-5 மணி நேரம் மட்டும் தூங்கி எங்க இருந்து இல்லாமோ ஃபுட்டேஜ் எடுத்து எப்படி இல்லாமோ பிராக்டிஸ் பண்ணிடுவோம். என்னெல்லாம் பிடிச்சிருக்கு பண்றேன்னு போய் சொன்னாலும் அட்லாஸ்ட் எங்க வந்து நிக்கும்னா ஓடு வேண்டா மேடையில கால மேல கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது. பட் உண்மையாவே பேஷன் இருந்தா தான் ஸ்டார்ட்டே பண்ண முடியும், அது வேற விஷயம். இருந்தாலும் நம்ம டைமை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஸ்பெண்ட் பண்றோம்னா ரிட்டர்ன் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை எதிர்பார்ப்போம். பார்க்கணும், சும்மா எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 30 நேரம் பணம் கொடுத்து முன்பதிவு பண்ணிக்கங்க. ஆனா இப்பெல்லாம் என்னதான் வீட்டுக்கு ஒருத்தர் வீடியோ எடிட்டர் ஆனா கூட அவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற அளவுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் நிறைய பேருக்கு எப்படி வீடியோ எடிட்டிங் ப்ராப்பரா பண்ணி அதுல இருந்து மணி ஏர்ன் பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கும் தெரியாது. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. சரி, எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது. இப்போ டீம்லாம் பில்ட் பண்ணி சவுத் இந்தியால சில பிராண்ட்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம டீம்லயே இப்போ 7 பேர் இருக்காங்க. சந்தேகம் படாம வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம், தப்பு இல்லை. நான் இந்த ஜேர்னில பல்பு வாங்கி கத்துக்கிட்ட சில விஷயத்தெல்லாம் நீங்க பல்பு வாங்காமே எப்படி வீடியோ எடிட்டிங்ல இருந்து ப்ராப்பரா மணி மேக் பண்றதுன்னு சொல்றேன். வாங்க மெதுவா வீடியோல போலாம். நம்ம வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணிருப்போம்னா குத்து மதிப்பா எல்லா வகையான டுட்டோரியல்ஸையும் பார்த்து பழகிருப்போம். எங்க ஊர் கன்னியாகுமரியில அவியல்னு ஒரு சைட் டிஷ் ரொம்ப ஃபேமஸ் கைஸ். 10-15 காய்கறி எல்லாம் போட்டு செமையா பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் ரிட்டன்ஷன் எடிட்டிங்கா உள்ள போடு, டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் எடிட்டிங்கா அதையும் தூக்கி உள்ள போடுன்னு எல்லாத்தையும் கலந்து லேர்ன் பண்ணிருப்போம். பட் வீடியோ எடிட்டிங்க நம்ம ஒரு சர்வீஸா அடுத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்குன்னு சூர்யா மாதிரி சொல்றதை விடவும் என்ன வேணும் உங்களுக்கு அது எங்க கிட்ட இருக்குன்னு சொன்னாதான் உங்களோட ஸ்கில்க்கு இன்னுமே வேல்யூ அதிகமாகும். புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க இப்போ ஒரு ஃபார்மேட் எடிட்டிங்ல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அந்த ஃபார்மேட் எடிட்டிங் அப்படியே தேவைப்படுற கிளைண்ட்ஸை நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். இவனை எங்கயாவது பாத்தியாளா? எதுக்காக இவனை தேடுறீங்க? இவனை வெட்டதான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ரீல் எடிட் பண்ணுவீங்கன்னா உங்களை ரீல் எடிட்டர் மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரும். ஷார்ட் ஃபிலிம் எடிட்டர் மாதிரி பொசிஷன் பண்ணீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வரும். எல்லா ஃபார்மேட் எடிட்லயும் டாப்ல இருக்கிறத விட ஒரு ஃபார்மேட் எடிட்டை சூஸ் பண்ணி அதுல அண்ணன் தண்டா இப்ப டாப்ல இருக்குங்கிற மாதிரி இருந்தோம்னா எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருப்போம். நீங்க எப்படியும் பாத்ரூம் பக்கம் வருவீங்க தெரியும், அதனால தான் காலையில இங்கேயே காத்துட்டு இருக்கேன். இப்படி பர்டிகுலரா ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க அதிகமா சார்ஜ் பண்ணவும் முடியும். நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை வச்சுதான் நம்ம மேல கிளைண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரஸ்டே கொண்டு வர முடியும். சும்மா நல்லா ஒர்க் பண்ணுவேன், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. நம்மளோட ஒர்க் தான் பேசணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ மட்டும் கரெக்டா பில்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க வேணாம் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாலும் கிளைண்ட் உங்களை விட மாட்டாங்க. உங்களோட ஒர்க் வச்சு நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு கேன்வா, கார்ட்னு நிறைய மெத்தட் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஆனா இந்த போர்ட்ஃபோலியோ ரிலேட்டடா ரீசெண்டா எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு கைஸ். பறக்க முடியல. ஒரு 2 எடிட்டர்ஸ் அர்ஜென்ட்டா தேவைப்பட்டாங்க. எப்படியோ ஒரு 2 பேரை கண்டுபிடிச்சு போர்ட்ஃபோலியோ எல்லாம் பார்த்தா செமையா இருந்துச்சு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நீயா நானா கோபிநாத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. அதுதான் எனக்கும் புரியல. ஓ சூப்பர், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சாம்பிள் வீடியோ கூட ட்ரை பண்ணாம கிளைண்ட் கொடுத்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி எடிட் பண்றதுக்கு கொடுத்தேன். இது உங்க ப்ராஜெக்ட், நீங்க தானே பண்ணணும். நான் இங்க 10 வருஷமா இருக்கேன், என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்புறமா தான் தெரிஞ்சது போர்ட்ஃபோலியோல இருந்த ஒர்க் எல்லாம் வேற யாரோடதுன்னு. சோ போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் இல்லன்னு பின்ட்ரெஸ்ட்ல இருந்தெல்லாம் ஒர்க்கை டவுன்லோட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடாதீங்க. வெரி ராங் ப்ரோ. அப்படி இப்போ சில பேருக்கு சில டவுட் இருக்கும். ஒர்க் பண்ணுன்னு சொல்றீ, எப்படி போய் ஒர்க் பண்றது, யாருக்கு போய் ஒர்க் பண்றது? இந்த டவுட் எனக்கும் அப்பப்போ வரும். 2 ஆப்ஷன்ஸ் தான் கைஸ். ஒன்னு டிவிக்கு, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். ஒன்னு நம்ம ஒரு ஃப்ரீலான்சரா நமக்கு தெரிஞ்ச ஒர்க் வச்சு நமக்கு தெரிஞ்ச கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றது. இன்னொன்னு ஏதாச்சும் கம்பெனிஸ்ல போய் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தீங்கன்னா அட்வான்டேஜஸும் இருக்கு, அதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு 2 வருஷம் ஃப்ரீலான்சரா தான் இருந்தேன். நானே பெரிய ரவுடிடா. அப்புறம் தான் இதெல்லாம் நிறைய டைம் கிடைக்கும், நமக்கு ஏத்த மாதிரி கிளைண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒர்க் பண்ணலாம், நமக்கு தோன்ற டைம்ல ஒர்க் பண்ணலாம், அதுக்கு நிறைய காசு வேற கொடுப்பாங்க. ஆனா கிளைண்ட்ஸை ப்ராப்பரா மேனேஜ் பண்றது இதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஒர்க்ஸும் எப்பவுமே இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ்
ஃப்ரீலான்சரா இருந்து ஏர்ன் பண்றதை விட இதுல கொஞ்சம் கம்மியா ஏர்ன் பண்ண சான்ஸ் இருக்கு. கம்பெனிஸ்ல வேலை பார்க்கும்போது ஒரு சேஃபர் சைட்ல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜஸும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று இருக்கும். எனக்கும் ஒரு டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற கல்ச்சர்லாம் பிடிக்கும். ட்ரை பண்ணேன், பட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற சான்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே செமையா கத்துக்கிட்டு ஒரு டீம் கிட்ட ஜாயின் பண்ணி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஸ்ட்ரக்சர்டா ஒர்க் பண்றதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. அங்கிருந்து நீங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட வேணும்னா அதை விட பெரிய கம்பெனிக்கோ இல்லனா ஒரு ஃப்ரீலான்சராவோ நீங்க ஷிஃப்ட் ஆயிக்கலாம். என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்குங்க, இல்ல எக்கேடு கேட்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ எடிட்டிங் ஃபீல்ட்ல கிளையண்ட் நம்மளை தேடி வர்றதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா ட்ரஸ்ட் தான். அதானே எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், இருக்கிறத ஒழுங்கா பண்ணாலே போதும். அதுதான் இந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் நிறைய பேர்ட்ட மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்போ இருக்க காலகட்டத்துல இந்த ட்ரஸ்ட்டை தான் யார் மேலேயும் வைக்க முடிய மாட்டேங்குது. ஒர்க்லயும் சரி லைஃப்லயும் சரி. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஏன் சொல்றேன்னா இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட்டை ஒரு எடிட்டர் கிட்ட நம்பி கொடுக்கணும்னா என்னதான் அவங்க ஸ்கில் செமையா இருக்கு, ஒர்க்லாம் வேற லெவல்ல பண்றாங்கன்னா இருந்தாலும் சொன்ன டைம்ல வீடியோ கொடுப்பாங்களா, நமக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். சில பேர்லாம் நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்றேன், ஆனால் ஒர்க்கு தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஐயோ வீடியோ எடிட்டிங்கும் நமக்கும் செட்டே ஆகலன்னுலாம் உடனே குவிட் பண்ணாம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒரு பட்டர்ஃப்ளை ஓகே சொல்லணும்னா அடுத்த பட்டர்ஃப்ளையை தேடி போறது இல்லையா? அதாங்க லைஃப். சேலஞ்ச் வேணும். ஓகே இதாச்சா ஒரே கடை பார்த்து கூட இல்லைன்னா இது பாரு இல்லைன்னா அது பாரு நிக்கணும். அதே மாதிரி தான். பட் ஒவ்வொரு டைமும் உங்க ஒர்க்கை கிளைண்ட்ஸ் கிட்ட பிச் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணிருக்கோம்னு பார்த்து திருத்திக்கிட்டு உங்க போர்ட்ஃபோலியோ இன்னும் செமையா பில்ட் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வந்தாங்கன்னா ஓகே, இல்லனா அவங்களுக்கு லக் இல்லன்னு நினைச்சிட்டு போயிட்டே இருங்க. பிடிச்சிருந்தா ஓகே, இல்லனா லாஸ். ஓவராலா என்னன்னு பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல ஒரு நீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல உங்க போர்ட்ஃபோலியோவை செமையா பில்ட் பண்ணுங்க. அந்த ஒர்க்கு தேவைப்படுற கம்பெனிஸோட மெயில் ஐடியை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீங்க மெயில் பண்ணலாம், இல்லனா சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்ல கூட போய் ரீச் பண்ணலாம். இது எல்லாம் சரியா பண்ணியும் ஒன்னும் ஒர்க் ஆகலன்னா வந்து கமெண்ட்ல என்ன வேணா சொல்லுங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எல்லா மாதிரியான வீடியோ எடிட்டர்ஸும் தேவைப்படுறாங்க. நிறைய பேருக்கு வீடியோ எடிட்டிங் பத்தியுமே நிறையவே தெரியுது. அட்லீஸ்ட் நான் சாத்துக்குடி நீ ஸ்ட்ராபெரின்னு ரீல் பண்றதுக்காச்சும் தெரிஞ்சிருக்கும். வீடியோ எடிட்டிங்ல எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்ல கிளைண்ட்ஸும் கண்டிப்பா இருப்பாங்க. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். சோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கிளையண்ட் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் குறை நிறைகள்லாம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதை விட செமையா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கலாம். பாய்.